காய்ஸ், நான் வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம ஹோபிக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் ஸ்க்ரீம். இது ஒரு 18+ ஒன் ஷாட்ஸ். அண்ட் இப்போவே நான் வந்து டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ஹார்ட் ஸ்டாண்ட்ஸ் மட்டும் இதை கேளுங்க. மற்றவங்களுக்குலாம் நம்ம சேனல்லே வேறு நல்ல எஃப்எஃப்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் கேளுங்க. ஸோ வழக்கம் போல் ஸ்டோரி கூட வாங்கப்பா. இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எஃப்எஃப்குள்ளே போகலாம். எஃப்எஃபோட ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல மிட் நைட்டில் நீங்களும் ஹோபியும் உங்களோட டின்னரை முடிச்சுட்டு காரில் ஒரு ஈசிஆர் பக்கமாக போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கும் ஹோபிக்கும் ஆல்ரெடி நிச்சயம் ஆயிடுச்சு. நீங்கள் 2 பேருமே பாஸ்ட் 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இன்னொரு 2 மந்த்ஸில் கல்யாணம். அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கு. அதுக்காக தான் அப்படியே டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஈசிஆரில் போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் ஹோபிக்கிட்ட, ஹோபி இந்த ஈசிஆர் ரொம்ப இருட்டாக இருக்குல்ல, ஒரு மாதிரி பயமான ஃபீலிங் கொடுக்குது. அட் த சேம் டைம் உன் கூட இந்த மாதிரி நைட் டைமில் பாட்டு கேட்டுட்டு இந்த சில்லுன்னு காற்றோட போகிறதே ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. ஆமாண்டி, எனக்கும் இதே மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட சொன்னல, இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணமே ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறாங்க. நீங்களும் ஃபுல் லவ்வோடு அவர் கையை பிடிக்கிறீங்க. நீங்கள் 2 பேருமே இந்த 5 வருஷத்தில் உங்கள் வீட்டில் ஒத்துக்க வைக்கிறதுக்கே பெரும் போராட்டமாக இருந்திருக்கும். ஹோபிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் வீட்டில் ஒத்துக்க வச்சுருப்பான். அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம் மாட்டீங்க, எப்பயாவது தான் மீட் பண்ணிப்பீங்க. பட் ரேண்டமாக ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணிப்பீங்க. உங்கள் 2 பேருக்குமே உங்களோட ஜாப் ரொம்ப பிடிக்கும். ஹோபி ஒரு சிங்கராக இருக்கார். அவருக்கு ஊராக கான்சர்ட் பண்ணுறது, ப்ளேபேக் சிங்கர், இந்த மாதிரி அவரோட கனவை நோக்கி போயிட்டுருக்காரு. நீங்கள் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்க. நீங்கள் 2 பேருமே காலேஜ் டைமில் தான் மீட் பண்ணியிருப்பீங்க. வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே அடிக்கடி மீட் பண்ணி இந்த மாதிரி தான் லவ்வாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே அப்படியே பேசிகிட்டே வரீங்க. இப்போ போகிற வழியிலேயே திடீர்னு ஒரு இடி இடிக்குது. நீங்கள் செம்மையாக பயந்துடுறீங்க. போய் ஹோபியை பிடிச்சிக்கிறீங்க. ஏய் கார் ஓட்டிட்டு இருக்கேடி, நவரு கண்ணு தெரியல. ஹோபி பயமா இருக்கு. ஹோபி வையன் நவரு அப்படின்னு சொல்றதுக்குள்ளே கார் கொலாப்ஸ் ஆகி போய் ஒரு ஸ்ட்ரீட் லாம்ப் மேலே மோதிருது. அவ்வளவுதான். ஒரு செகண்ட் 2 பேருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஹோபிலாம் அப்படியே தலையில கை வச்சு உட்காந்துட்டாங்க. லூசு, கார் ஓட்டிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சல, முன்னாடி வந்து மூஞ்சி வைக்கிற. ஹோபி நான் பயந்துட்டேன், ரொம்ப இருட்டா இருக்குல்ல, அதான் இடி இடிச்சதும் பயந்துட்டேன். சாரி ஐயோ, காருக்கு என்னாச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இறங்கி போய் பார்க்குறீங்க. பார்த்தா காருக்கு லைட்டாக தான் டேமேஜ். பட் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல. ஹோபியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க, முடியல. அப்போ நீங்கள், ஹோபி எனக்கு ஒரு மாதிரி தலை கேரியாக இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல. என்னடியாச்சு வயன்? கார் போனால் போட்டு பரவாயில்ல, என்னாச்சு? நீ போ, உள்ளே போய் உட்காரு. நான் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், உட்காரு. ஓகே ஹோபி. இல்லை, எனக்கு ஏதோ ஃபுட்டு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு மாதிரி தலைவலிக்குது, வயிறு பெரட்டுற மாதிரி இருக்குது. அது காற்றுல வந்தோம்ல, அதனாலே கூட இருக்கலாம். உனக்கு கார் ட்ராவல்லாம் அவ்வளோ ஒத்துக்காதுல்ல. நீ போய் உட்காரு, நான் பார்த்துக்கிறேன் போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்துறீங்க. ஸோ ஹோபி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான். அவனால் ஸ்டார்ட் பண்ண முடியல. இங்கே உங்களுக்கு நிலமை வாந்தி வர மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியல, வெளியே வந்து வாமிட்டே பண்ணிடுறீங்க. அதை ஹோபி பார்த்துட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தராங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, ஐயோ ஒரு மாதிரி மூச்சு இருக்குது ஹோபி. ஒன்றும் இல்லை இங்கே பாரு, பொறுமையாக மூச்சு விடு. ஒன்றும் இல்லை. ஓகே, ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை, நீ போய் உட்காரு. எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு, நான் முடிஞ்ச அளவுக்கு காரை சீக்கிரமாக ரெடி பண்ண பார்க்குறேன். சரி நீங்கள் பார்த்து பண்ணுங்க, கையில் எதுவும் அடிபட்டுக்க வேண்டாம். ஓகே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சிடறான். ஸோ ஒரு வழியாக ஹோபி காரை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணால் வண்டியிலேருந்து புகையாக வருது. அப்போ தான் தூரத்தில் நோட் பண்ணுறீங்க, ஒரு லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஃபுல்லாக சைடில் இருட்டாக இருக்குது. உங்களுக்கு அது வேற பயமாக இருக்குது. ஹோபி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளம்ப பாருங்க ஹோபி. இந்த காற்று உள்ளே வர சவுண்ட் கூட எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எனக்கு ஒரு ஹோபியா வேற இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்ல. இதுக்கெல்லாம் எப்படி பயப்படுறாத, நான் கூட இருக்கல, என்ன ஆயிடும் உனக்கு? இல்லை போகலாமே ப்ளீஸ். போகலாண்ணா, வண்டி ரெடியானா தானே? சரி, நீ எதுவும் இது பண்ணாத, உட்காரு. அங்கே ஒரு லைட் தெரியுதுல்ல, அது வரைக்கும் நான் காரை முடிஞ்ச அளவுக்கு தள்ள பார்க்குறேன். அப்படி இல்லைனா நான் நடந்து போய் பார்த்துட்டு வரேன். நடந்து தனியாக நானும் இருக்க மாட்டேன், ப்ளீஸ் நானும் வரேன். பதறாத. சரி நீனு வா, நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு என்னால் முடியல, புகையுது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், காரை லாக் பண்ணிவிட்டு உன்னோட முக்கியமான திங்ஸ் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கிட்டு வா. அங்கே யாராவது இருந்தாங்கன்னா போய் ஹெல்ப் கேட்டு மெக்கானிக் கூட்டிகிட்டு வரலாம்.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ மிட் நைட்டில் அவ்வளோ இருட்டான ஒரு ஏரியாவில் வண்டி எதுவுமே வரல. நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. பேக் ஃபுல்லாக உங்களோட கல்யாண பத்திரிக்கை, ஜுவல்ஸ் அப்படி இப்படின்னு இருக்குது. சைடில் ஏதாவது காத்தடிச்சா கூட, லைட்டாக மராஸ் வச்சா கூட உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. யாராவது வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, நகை ஏதாவது போனால் கூட பரவாயில்ல, உங்கள் 2 பேரையும் அடித்து ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு வேறு பயமாக இருக்குது. அப்படியே பொறுமையாக நடந்து போகிறீங்க. அப்போது ஹோபி, என்னடி ஒரு ஆல் ரைட், ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு ஒரு ஃபோபியா இருக்குது, இருட்டுனா பயம், அதான் ஒன்றும் இல்லை. அதான் என் கையை இறுக்கி பிடிச்சிட்ருக்கல, அப்புறம் என்ன, நான் இருக்கேன், பயப்படாத. அந்த தைரியத்தில் தானே நான் வந்துட்டுருக்கேன். சரி ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், லைட் கிட்ட வந்துட்டோம் பாரு. ஓடலாம் ஹோபி, வாங்க ஹோபி. சும்மா இருக்கியா, என் குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காது. உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல, என்னோட பயம் எனக்கு தான் தெரியும், போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போறீங்க. நீங்கள் லைட்டாக கையை விட்டதுன்னே அவ்வளோதான், ஹோபி அப்படியே நின்றுடுறா உங்களை பயமுறுத்துறதுக்கு. நீங்கள் அப்படியே பின்னாடி பார்க்குறீங்க ஹோபி வரா. ஹோபி அங்கே இடத்துல நிற்கிறது உங்களுக்கு தெரியுது. நீங்கள் போயிட்டு, ஹோபி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு பயமா இருக்கு ஹோபி, போங்க ஹோபி, நான் போகிறேன். ஏய் அழாத, சும்மாதான் செஞ்சா, அழாத. உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல நான் பயப்படுறது. சாரிடி, என் பொண்டாட்டி இல்லை, சாரி. சரி வா வந்துட்டோம், வா நான் வேணா தூக்கிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறான். நீங்கள் சிரிப்பு அடக்க முடியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. சிரிப்பு வந்தால் சிரிச்சிட்டோம், அடக்கிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? சரி போங்க, இந்த மாதிரி எல்லாமே பண்ணக்கூடாது, ஓகேவா? சரிடி பொண்டாட்டி, நான் செய்யலை, வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் கிட்ட போயிட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹைவேஸ்லாம் ஹோட்டல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஹோட்டல். அந்த இடத்துல போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு கார் நிற்கிது. அந்த கார்லேருந்து கொஞ்சம் பேர் இறங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு, ஹாய் சார், என்னோட பேர் ஜே ஹோப், இது என்னோட ஃபியான்சே ஒயன். நாங்கள் 2 பேருமே சின்னியாவுக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம். ஸோ வர வழியில் எங்களோட கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. இந்த இருட்டில் ஏன் அதை ரெடி பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நடந்து வந்தோம், ஏதாவது ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. மெக்கானிக் யாராவது அவைலபிளாக இருப்பாங்களா? மெக்கானிக்கா இந்த இடத்துலையா தம்பி? அதெல்லாம் யாரும் இல்லை தம்பி, ரூம்ஸ் வேணா இருக்குது, இந்த இடத்துல வேணா தங்கிட்டு காலைல யாராவது மெக்கானிக் இருந்தாங்கன்னா வண்டி எடுத்துன்னு கிளம்புங்க. என்ன சார், ஒரு மெக்கானிக் கூட இல்லையா இவ்வளோ பெரிய ஹைவேஸில்? அதாவது தம்பி, இந்த ஏரியாவே ஒரு மாதிரியான ஏரியா. அங்கங்கே பேய் பிசாஸ்லாம் வளாத்துதுன்னு சொல்லினுக்கிறாங்க. நானே கொஞ்சம் நாளில் இந்த ஹோட்டல் காலி பண்ணிட்டு போயிடலான்னு இருக்கேன். இந்த இடத்துல வந்து மெக்கானிக் கடை கேட்டுனுக்கிறீங்க. சார் அளந்து விடாதீங்க சரியா? இந்த இடத்துல ஹெல்ப் கிடைக்குமா கிடைக்காதா? அப்படியா, இந்த இடத்துல எதுவும் ஹெல்ப் கிடைக்காது. இப்படியே ஒரு 20 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல ஒரு மெக்கானிக் கடை இருக்குது, கூடவே ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த இடத்துல போய் சாப்பிட்டுட்டு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து நீ பார்த்துக்கையா. 20 கிலோமீட்டரா? என்ன ஹோபி 20 கிலோமீட்டர் சொல்கிறாங்க, பயமாக இருக்குது ஹோபி, அவ்வளோ தூரம் எப்படி நடந்து போகிறது? சார் உங்கள்கிட்ட ஏதாவது வெஹிக்கல் இருக்குமா? வெஹிக்கல்னா வண்டி ஏதாவது இருக்குமா சார்? வண்டியா? என்கிட்ட இருக்கிறது ஒரு சைக்கிள் தான். எனக்கு தேவையான திங்ஸ்லாம் அப்பப்போ ட்ரக்கில் வரும். அந்த ட்ரக்கு நாளை காலில் தான் வரும். சைக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் 20 கிலோமீட்டர் இந்த இருட்டில் எப்படிப்பா போவீங்க? என்னது சைக்கிள் மட்டும்தான் இருக்கா? ஐயோயோ, என்ன வைன் பண்ணுறது இப்போ? ஹோபி பேசாமல் இங்கே ஸ்டே பண்ணிடலாம், காலையில் வேணால் நம்ம போகலாம் ஹோபி. பயமாக இருக்குது ஹோபி, ப்ளீஸ் இங்கே ஸ்டே பண்ணிடலாமே ப்ளீஸ், எனக்கு வேறு லைட்டாக பசிக்குது. இப்போ வந்து சொல்லு, இடி இடிச்சதுக்கெலாம் கட்டி பிடிச்சி வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஓவையன், உன்னை திட்டக்கூடாதுன்னு பார்த்தா இப்படி தான் பண்ணுறேன். ஹோபி சாரி ஹோபி, வாங்க. அண்ணா ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குமா? ரூம்லாம் இருக்குதுமா, நல்லா ஹீட்ரு கண்டிஷனோடு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு நைட்டுக்கு 2000 ரூபாய் ஸ்டே. இஷ்டம்னா இருங்க, இல்லைனா கிளம்பினே இருங்க. என்னது 2000 ரூபாயா? வாட் 2000மா? என்னண்ணா இஷ்டத்துக்கு ரேட் ஏற்றுறீங்க? இந்த ஏரியாவில் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்களா? காலைல போலீஸோடு வந்துடுவேன் சொல்லிட்டேன். அப்படியா, போலீஸோட வருவியாப்பா? அங்கே பாருங்கள், தூரத்தில் போலீஸ் தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாரு. அந்த இடத்துல போய் அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் என்ன பண்ணுறாருன்னு நான் பார்க்குறேன். What the fuck is happening here? இந்த இடத்துல நம்ம இருந்தே ஆகணுமா வயன்? ஹோபி நமக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம இந்த இடத்துல ஸ்டே பண்ணிடலாம் ப்ளீஸ். இருட்டில் போக முடியாது ஹோபி. என்ன இந்த மோட்டரில் தனியாக விட்டுட்டு போக போகிறீங்களா? நீ இல்லைன்னா நான் நடந்து போவேன் வயன், ஆனால் நீ என் கூட இருக்கே, அதான் பார்க்குறேன். சரி ஒரு ரூம் கொடுங்க, 2000 ரூபாய் தானே, அதிகம்லாம் எடுத்துக்கூடாது.
ஆமாப்பா 2000 தான். சாப்பாடுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணிக்கோங்க, ஆனால் ஸ்டேக்கு 2000 தான். கொடுங்க ஒரு ரூமு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ரூமை வாங்கிட்டு மேலே போகிறாங்க. நீங்கள் ஓபியை பார்க்குறீங்க, அவன் செம காண்டில் இருக்கிறான். நீங்கள் அவன் கிட்ட லைட்டாக போகிறீங்க, அவன் தள்ளி தள்ளி போகிறான். ஓ சாருக்கு என் மேலே கோபமோ? வாயை மூடிட்டு வந்துரு, கடுப்பேத்தாத அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. அவ்வளோதான், போன மாதிரி லிஃப்ட்டில் போகிறீங்க. ஸோ போய் உங்களோட ஃப்ளோர் வருது. அந்த ஃப்ளோரில் போயிட்டு உங்களோட ரூம் கண்டுபிடிச்சி ரூம்குள்ளேயும் போயிடுறீங்க. ரூம்குள்ளே போனால் அது ரொம்ப லக்ஸூரியஸான ரூம்லாம் கிடையாது, ஒரு நார்மலான ஆவரேஜ் ரூம் தான். அங்கே போயிட்டு ஹோபி பொத்துன்னு கட்டில் உட்காடுறான். நீங்கள் அவளை பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஹோபி, உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, மண்ணு தூசியம்மா. நீங்கள் வேணால் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்களா? உங்கள் ட்ரெஸ்ஸையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கியா நீ? எனக்கு தேவையானதெல்லாம் என்னை விட கரெக்டாக நீ எடுத்துகிட்டு வந்திருக்கிய? ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள் நான் உங்களுக்கு ஒய்ஃபாக போடுவேன். நான் எடுத்துகிட்டு வராமல் வேறு யாரும் எடுத்துகிட்டு வருவாங்களா? இதெல்லாம் நல்லா பேசு. ஈடிச்சா குழந்த மாதிரி வந்து கட்டி பிடிச்சிக்கோ. ஹோபி, என்ன அதே சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போக போகிறீங்க. ஸோ டக்குன்னு ஹோபி உங்களை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்த ஸ்பீடுக்கு போய் பொத்துனா அவன் மேலே விழுறீங்க. ஸோ 2 பேரும் பெட்டில் கிடக்குறீங்க. ஹோபி, கொஞ்சம் நவருங்களேன், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேம் என்ன பண்ண போகிறீங்க? என்ன இப்படி பேசுகிறீங்க? நான் என்ன பண்ண போகிறேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. சரி பதட்டப்படாத, எல்லாத்துக்கும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு பாத்ரூம்குள்ளே போயிடுறீங்க. அதை பார்த்து ஹோபி சிரிச்சிட்டே அவனோட ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே உட்காடுறான். ஸோ டைம் அரவுண்ட் ஒரு 2:30 இருக்கும். நீங்கள் அப்போ தான் பாத்ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்து பார்த்தா ஹோபி பெட்டில் அப்படியே படுத்துருக்கான், ஃபோன் நோண்டிக்கிட்டே. அப்படியே உங்களை ஹோபி பார்த்தா நீங்கள் குட்டி கொண்டு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட ஷர்ட் எதுவும் எடுத்துகிட்டு வரல, அதனால ஸ்லிப்போடே நின்றுட்டுருக்கீங்க. ஹோபி பார்த்துட்டு அவ்வளோதான், வா தாஜ் வா. இல்லை அழகாக இருக்க, வா 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 வாடியும் ஒயின் குட்டி, உட்காரு. என்ன இப்படி பேசுகிறீங்க? என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸில் ஒன்று பார்த்தோன்னே எதுவும் ஆகலையேன்னு பார்த்துட்ருக்கேன். என்ன ஹோபி, படுங்க தூங்கலாம். மணி பார்த்தீங்களா 2:30. அதுவும் அந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் என்னென்ன சொன்னார், இங்கே பேய் வரும் அது இதுலாம் சொல்லிட்டு இருந்தார். ஹோபி, எனக்கு பாத்ரூமில் குளிக்கவே முடியல. நீங்கள் படுங்க தூங்கலாம். பட்டு அடிச்சுக்கிட்டு அமைதியாக ப்ரேயர் பண்ணிவிட்டு படுத்துடலாமாங்க. ஏச்சி ஒருத்தி, எந்த இடத்துல எந்த நேரத்தில் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? ப்ரேயர் பண்ணுற நேரம் இல்லடி இது. ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்டாட்டி கூட கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாக தூங்குற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. ஐம் வெரி லக்கி தெரியுமா? இப்போ ஏன் ஹோபி இப்படி பேசுகிறீங்க? வேற எப்படி பேச சொல்கிறடி செல்லம்? என்ன எப்போயாவது நைட்டில் நீங்கள் செல்லோன்னு சொல்வீங்க, இப்போ என்ன செல்லோன்னு சொல்கிறீங்க? எப்போயாவது நைட்டில் நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியுமா? இன்னும் ஹோபி தான் சரக்கு போட்டு வந்துட்டிங்களா? ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கும்போது சரக்கு போட்டு வந்துட்டிங்களா? யார் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டுங்கிற? சிவா நான் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி படுத்துடுறான். நீங்கள் ஐயோ கொஞ்சம் ஓவராக தான் பில்டப் பண்ணிட்டு போட்டிருக்கு. இப்போ பேபியா? என்னம்மா சொல்லுங்கடி தங்கம். ஏன் இழிச்சுக்கிட்டு வரீங்க? சரி போ, அது போ, சும்மா சொன்னேன். அப்படி வா வலிக்கு. என்ன ஒரு மார்க்கமாக இருக்கு அன்னைக்கு? அது எனக்கும் என் ஹஸ்பண்ட் கூட இன்றைக்கி தானே ஃபர்ஸ்ட் டைமாக தனியாக, அதுவும் இப்படி ஒரு ஹோட்டலில் டைம் கிடச்சிருக்கு. அதை நம்ம நல்லா ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா? ஸ்பெண்ட் பண்ணலாமே. எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்? என்ன மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும்? உருண்டு புரண்டு ஸ்பெண்ட் பண்ணலாமா, இல்லை கட்டில் உடச்சி ஸ்பெண்ட் பண்ணலாமா? அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். நம்ம கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிகிட்டே தூங்கலாம். சரி அந்தரப்போ, கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிட்டு தூங்கணுமா? நான் என்ன யோசிச்சு வச்சுருக்கேன், நீ என்னடி பேசுகிற? போங்க ஹோபி, சும்மா என்ன திட்டிகிட்டே இருக்கீங்க. சரி தங்கோ, திட்ட மாட்டேன். ஆனால் நீ சொல்கிற மாதிரி நான் இப்போ பண்ண போகிறதில்ல. நான் சொல்கிற மாதிரி தான் நீ கேட்க போகிற. என்னது? அது உனக்கு இந்த ட்ரக்கிங்லாம் பிடிக்கும் தானே? பிடிக்கும். அதே மாதிரி நான் இப்போ ட்ரக்கிங் பண்ண போகிறேன். ட்ரக்கிங்னா என்ன? மலை ஏறுவாங்க, ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் பண்ணுவாங்க. மலை ஏறுறது.
நான் இப்போ மலையேற போகிறேன். மலையேற போகிறீங்களா? இந்த டைமில் இந்த இடத்துல ஏது மலை? மலைனா மலையை மட்டும் ஏற மாட்டாங்க. நீ படுப்பியா? நான் உன் மேலே ஏறுவேண்ணா. ஏறி 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 அப்படின்னா அவங்க கிட்டேயே வரான். வந்த வேகத்துக்கு நீங்கள் போய் பச்சார்னு ஒரு லிப்லாக் அடிச்சிடுறீங்க. ஸோ அந்த லிப்லாக் ஒரு 10 நிமிஷத்துக்கு நிம்மதியாக போயிட்டுருக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ஃபர்ஸ்ட் டைமாக காலேஜில் ஒரு டைம் அவன் கன்னத்தில் கிஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கே அவ்வளோ பூரிச்சு போயிருப்பீங்க. நீங்கள் இப்போ லிப் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு மாதிரி உள்ளலாம் ஆகுது, பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ்லாம் மிக்ஸ்டாக இருக்குது. அதே டைமில் லைட்டாக பயமாகவும் இருக்குது, ஏன்னா அது ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. இப்போ அவன் 5 மினிட்ஸ் கழித்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, பேபி இப்படி ஒரு சான்ஸ் யாருக்குமே கிடைக்காது, கல்யாணத்துக்கு முன்னாடி, அதுவும் இந்த மாதிரி ஒரு நைட் மோட்டலில், வேறு லெவலில் நம்ம. ஆமாம் ஹோபி, இப்படி இந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லை, ஆனால் கிடச்சிருக்கு எனக்கு, நான் லக்கி தான் அப்படின்னு போய் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் ஷர்ட்குள்ளெல்லாம் கையை விடுறான், அவனோட கை உங்கள் ஷர்ட் ஃபுல்லாக ப்ளே ஆகிட்டுருக்கு. அப்படியே பூப்ஸ் கிட்ட வரான், பூப்ஸை பிடிச்சி அழுத்துறான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் ஃபீல் ஆகுது, ப்ளஷராகவும் இருக்குது, ப்ளஸ் ஒரு மாதிரியாகவும் இருக்குது, ப்ளஸ் பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ் வேறு, எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் டாமினேட் பண்ணுது, அவன் உங்களோட ஹஸ்பண்ட் ஆக போகிறவன், அவனை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றது மட்டும் தான் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் தடவிக்கிட்டே முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் அப்படியே பெட்டில் லே ஆகுறீங்க. அவன் உங்கள் மேலே வரான், வந்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, இது நான் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ நேரம் நடந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டாலும் நீ ஆமாண்டா சொல்லுவேன்னு நினைக்கிறேன். என்ன மயன்? அது என் பொண்டாட்டி, எல்லாமே நான் ரெடியாக வச்சுருக்கேன். எப்படி? அது கீழே ஒரு பொட்டி கிடந்தது, நீ பார்க்கல சைடில்? ஆமாம் பார்த்தேன், அதுக்கு என்ன போ? அங்கே கிடச்சிது, வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போ? நீங்கள் தான் வெளியவே போகலையே. நீ குளிக்க போனல, அப்பயே வாங்கிட்டு வந்துட்டேன். பிளான் பண்ணியிருக்க நீ, அடிக்காதடி. இதுக்கெல்லாம் என்னடி பிளானு? இதெல்லாம் அமைஞ்சுது, நானும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டேன், இதுக்கு என்ன போ பட்டுடி அப்படின்னு உங்களை படுக்க வச்சு கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் கொஞ்சம் நேரத்துக்கு போயிட்டுருக்கு, உங்கள் உடம்பு ஃபுல்லாக அவன் கையை வச்சு ரப் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே பொறுமையாக இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே கண்ணை மூடிட்டு பேன் படுத்து கிடக்குறீங்க. அவனுக்கு அப்படி ப்ளஷர் ஃபீல் ஆகுது. நீங்கள் உங்களுக்கு வலியாக இருந்தாலுமே அவனை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றது தான் மைண்ட் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ அவன் பார்த்துட்டு ஐயோ ப்ளீட் ஆகுது, ஏன் கத்துறேன், ப்ளீட் ஆகுதுடி. அது அப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் வெர்ஜினிட்டி லாஸ் பண்ண அப்படி தான் ஆகும். ஏன் இது உனக்கு தெரியாதா? எனக்கு என்னடி தெரியும், வலிக்குதாடி. வலிக்கும் தான், அதுக்கு வேணாம் அப்படியே நிறுத்திக்கலாம், நீ வா கட்டி பிடிச்சி படுத்துக்கோ. ஐயோ என் தங்கமே, எவ்வளோ கன்சர்ன் என் மேலே, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். சோகவேணியை வாசிக்கிற நேரமாக இது ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்டி ப்ளீட் ஆகுது, வலிக்குதாடி சொல்லும்? அதெல்லாம் இல்லை, முடிச்சிருங்க. முடிக்காமல் படுத்தா அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபையாக இருக்காது, எனக்குமே ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க ஹாபி, ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்டட் அப்படின்ற. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே ஏறி உட்காந்து திரும்பியும் கண்டினியூ பண்ணுறான். ஸோ 2 ரவுண்ட் அப்படியே போகுது. 2வது ரவுண்ட் அப்படியே பேன் வந்து படுக்கிறான். 2 பேருக்குமே பயங்கரமாக மூச்சு வாங்குது. அப்போ நீங்கள் ஹோபியை ஹக் பண்ணிவிட்டு, ஹோபி இன்றைக்கி நான் என்ன நடந்துச்சு, இன்றைக்கி நான் காலையில் கிளம்பும் போதே எனக்கு ஒரு மாதிரியான ஃபீலு, இன்றைக்கி என்னமோ ஒரு சம்பவம் காத்திருக்குன்னு நினச்சேன், ஆனால் அது கடைசியில் எப்படி ஒரு சம்பவமாக ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் கூட ஈசிஆரில் வண்டி நின்னோடனே ஏதாவது வரப்போகுது, சைக்கோ ஏதாவது வரப்போகிறாங்கன்னு நினச்சா இப்படி எனக்கு ஹாப்பியாகவும் இருக்குது, அதே டைமில் ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங். என்ன மாதிரி சொல்லு? அது அப்படின்னு போய் அவனை திரும்பியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அவனும் கிஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் ரொம்ப நேரம் பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்ருக்கீங்க. அவனுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல அவன் லவ்வை. அவன் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான், அவங்க சீக்ஸில் கிஸ் பண்ணுறான், அவங்க பூப்ஸில் கிஸ் பண்ணுறான், நெஞ்சில் எல்லாத்துலேயும் கிஸ் பண்ணுறான். பார்த்துட்டு நீங்கள் சரி ஓகே பிள்ளை ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கீங்க போல்ட்டுருக்கு, பாடுங்க. மணி பார்த்தீங்கல்ல 4:30 ஆகுது ஓபி. 4:30 மணியா? ஐயோ காலைல ஒரு ரெக்கார்டிங் இருக்குது, அதான் சொல்கிறேன், படுங்க சீக்கிரமாக படுங்க, இங்கே வாங்க அப்படின்னு உங்கள் நெஞ்சிலே படுக்க வச்சுக்கிறீங்க. ஸோ அவனும் படுத்துடுறான். படுத்துட்டு கூசுகிற மாதிரி விளாண்டுட்டு இருக்கான். 2 பேருக்குமே தூக்கமே வரல. மணி அப்படியே ஒரு 5 ஆகுது. அப்போ டக்குன்னு அங்கே இருக்க லேண்ட்லைன் கால் வருது. அதை ஹோபி எடுக்கிறான். எடுத்து ஹலோ ரூம் நம்பர் 608. சார்
கீழே சொன்னோம்ல ரிசப்ஷனிஸ்ட்டு பேசுகிறேன். சொல்லுங்கண்ணா. மெக்கானிக் கேட்டிருந்தீங்களே, வண்டி வந்துருச்சு, மெக்கானிக் வர சொன்னேன், அவர் வந்துக்கிறாரு, வண்டி எங்கன்னு காட்டினீங்கன்னா அவர் கூட்டின்னு போவார். ஓ அப்படியா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா, நான் வந்துடுறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிடுறாரு. இப்போ அவன் உங்ககிட்ட வயன் மெக்கானிக் வந்துட்டாராம், வா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். அப்படியா, சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லோரும் கிளம்பி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஹக்கு, அந்த மோட்டரில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு, ஏன் ஹோபி ஃபோட்டோ எடுக்கிறீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றா இருந்த இடம் இது, நம்ம நாளை பெண்ணை நம்ம பிள்ளைங்களுக்கு காட்ட வேணாமா? இல்லை நமக்கே ஒரு மெமரிஸ் தேவைப்படுதுல்ல, சி போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ டக்குன்னு ஹோபி உங்களை ஹிப்போட சேர்த்து பிடிச்சிட்டு, என்ன பேசுகிறதா இருந்தாலும் எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு பேசு சரியா, நாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஹாப்பியாக 2 பேரும் கீழே இறங்கி வரீங்க. மெக்கானிக்கை கூப்பிட்டுட்டு உங்கள் வண்டி இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க. மெக்கானிக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு. ஸோ உங்களோட காரை எடுத்துக்கிட்டு அந்த மோட்டரில் விட்டு கிளம்புறீங்க. உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஹோபியும் அவன் வேலையை பார்க்க போயிடுறான். அந்த டே ஃபுல்லாகவே உங்கள் 2 பேருக்குமே பயங்கர டயர்டாக இருக்குது. பிகாஸ் அன்றைக்கி நைட் நடந்தது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படியே அப்பப்போ பார்த்துக்கிறது, மீட் பண்ணிக்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லவ் டெவலப் ஆகிட்டுருக்கு. அப்படியே 2 மந்த்ஸும் முடிஞ்சிருது. 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி உங்களோட கல்யாண நாள். உங்களோட கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் 2 பேரும் ரிசப்ஷனில் நின்றுட்டு உங்களோட கிஃப்ட்ஸு, உங்களோட விஷஸ் எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச மூஞ்சி மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரியே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. யாருடான்னு ஒத்துக்கிட்டு பார்த்தா அந்த ஹோட்டலோட மேனேஜர். அவர்கிட்ட கூட பேசியிருப்பீங்கள்ல, அவர் தான். அவர் திடீர்னு வந்திருக்காரு. 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிறீங்க. ஹே ஹோபி, இவரை நீ இன்வைட் பண்ணியா? இல்லடி, நான் இன்வைட் பண்ணல, நீ ஏதாவது பண்ணியா? ஹே, நான் எங்கடா இன்வைட் பண்ணேன்? இவர் நம்பர் கூட எனக்கு தெரியாது. என்னடி இவர் எப்படி இங்கே? அதுவும் இன்னைக்கு தான் நம்ம கல்யாணம்னு தெரிஞ்சிருக்கு வேற. ஏதாவது பத்திரிக்கை கொடுத்தியா நான் அவருக்கு? நான் கொடுக்கலன்னு சொல்கிற, திரும்பி பேசிகிட்டு இருக்க. நானும் எதுவும் கொடுக்கலையே. சரி வரட்டும் கேட்போம். ஆனால் எவன் வந்தீங்கன்னு எப்படி கேட்குறது? இருங்க பொறுமையாக கேட்போம் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் லைனில் வந்து நின்றுறாரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. எப்படா அவர் வருவான்ற மாதிரி 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவரோட சான்ஸும் வந்துடுது. அவர் உங்ககிட்ட வந்துட்டு, வணக்கம் சார், வாழ்த்துக்கள், என்ன ஞாபகம் இருக்கா? மேம் எப்படி இருக்கிறீங்க? ஓ அந்த ஹோட்டல் மேனேஜர் தானே? அண்ணா, உங்களுக்கு எப்படி இன்றைக்கி எங்களோட கல்யாணம்னு தெரியும்? தெரியும் சார், எல்லாமே எனக்கு தெரியும். எப்படி சார்? நான் ஒன்றும் பெரிய ட்விஸ்ட்லாம் கிடையாது சாரே. அன்றைக்கி நீங்கள் எங்கள் ஹோட்டலில் வந்து தங்கியிருந்தீங்களோ, அன்றைக்கி கூட நீங்கள் மெக்கானிக்கை பார்க்குறதுக்காக கீழே இறங்கி வந்தப்போ லிஃப்ட்டில் ஒரு 5-6 பத்திரிக்கையை மிஸ் பண்ணிட்டீங்க. அப்படியே கொத்தா கீழே வந்து கந்தது. நான் தான் எடுத்து பார்த்தா உங்களோட கல்யாண பத்திரிக்கை. நான் கூட உங்கள் 2 பேரும் தப்பாக நினச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது உங்கள் 2 பேருக்கு நிச்சயம் ஆயிருக்குது, வந்திருக்கிறீங்கன்னு. சாரி சார், மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் உங்களை பார்த்துட்டு வாழ்த்திட்டு போகலான்னு வந்தேன். நல்ல சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு சாரே. திரும்பி ஏசிஆர் பக்கம் வந்தால் ஹோட்டல் பக்கம் வாங்க. உங்கள் 2 பேரையும் மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சாரே. அவ்வளோதானாச்சு. பயந்துட்டோம்ல. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நான் கூட பயந்துட்டேன். இதுக்கெலாம் ஏன் சார் பயந்து நிற்கிறீங்க? நல்லா இருங்க, ஆல் தி பெஸ்ட்டு. நான் வரேன் சாரே, சாப்பாடு நல்லா இருந்தது, வரேம்மா. ஓகேண்ணா, பாய். தேங்க்யூண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சை பார்த்து சிரிச்சுக்கிறீங்க. சப்ப மேட்ருக்கு போய் பயந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் வந்து முடியுது. இதில் நான் வந்து 18+ கண்டென்ட்டுன்னு பெருசாக பில்டப் பண்ணிவிட்டு அதை ஃபில்ஃபில் பண்ணனான்னு தெரில. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா, இது உங்களுக்கு ஓகேப்பா நல்லா இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு எஃப்எஃப்ல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் BTS FF Island. வரட்டா. रब्बा ने तुझको बनाने में कर दी है उसने विविध मेहंदी तेरी केसरिया तेरा केसरिया तेरा